Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க 3 years law degree பண்ணனுமா? அப்ப உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது 3 years LLB or 3 years LLB honors. affiliated law collegeல படிக்கணும்னாலும் சரி, சோயல்ல படிக்கணும்னாலும் சரி, நீங்க 3 years LLB டிகிரி வந்து படிக்கலாம். அதாவது உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தேவை, அதுக்கு அப்புறம் கோர்ஸ் டியூரேஷன்ஸ் என்ன, ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து எப்ப எக்ஸ்பெக்ட் பண்றது, அதுக்கு அப்புறம் மினிமம் எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா இந்த 3 years LLBக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் என்றத எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 3 years LLB ஆக இருக்கட்டும், 3 years LLB honors ஆக இருக்கட்டும், அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டைரக்ட் காலேஜில் போயிட்டு அட்மிஷன் பண்ண முடியாது. இந்த 3 years LLB வந்து எதுக்கு கீழே செயல்படுறதுன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜில் வந்து இந்த 3 years LLB ஆனது செயல்படுது. அதே போல் வந்து ஆனர்ஸ் கோர்ஸ் ஆனது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காலேஜ், இது சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அங்கே மட்டும்தான் LLB ஆனர்ஸ் கோர்ஸ் ஆனது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் வந்து என்னன்னு சொன்னால் 3 years சொல்லலாம். உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும்னா யூஜி டிகிரி வந்து மினிமம் 3 years ஆச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இப்போ பிஏ இங்கிலீஷ் எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறீங்கன்னா அது 3 years டியூரேஷன். நீங்கள் வந்து 3 years LLB ஆக இருந்தாலும் 3 years LLB ஆனர்ஸ் ஆக இருந்தாலும் படிக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து 4 years டியூரேஷன், அதுவும் வந்து பேச்சுலர் டிகிரிக்கு வந்து குவாலிஃபைடு தான். ஸோ நீங்கள் வந்து 3 years LLB படிக்கலாம், 3 years LLB ஆனர்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்கலாம். அதே போல் வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லா காலேஜில் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் எது வந்து குறிப்பிடப்படவில்லை. அதே போல் வந்து தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் கிடையாது. 3 yearsக்காக இருந்தாலும் சரி, 5 yearsக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. அதே போல் நீங்கள் மினிமம் எவ்வளோ மார்க் இருந்தால் 3 years LLBக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னா, நீங்கள் இப்போ டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 45% மினிமம் இருக்கணும். SC ST கேட்டகரிக்கு மினிமம் 40% இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே போல் வந்து சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 70% இருக்கணும். SC ST மினிமம் 60% ஆச்சு இருக்கணும். நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, உங்களுடைய லாங்குவேஜ் பார்ட்டை தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி அதை தான் வந்து நீங்கள் கட் ஆஃப் மார்க்காக வந்து போட போகிறீங்க. அதை தான் வந்து நீங்கள் மார்க்காக வந்து போடணும். இந்த 3 years LLB ஆனர்ஸாக இருக்கட்டும், 3 years LLB அஃபிலியேட்டட் லா காலேஜஸாக இருக்கட்டும், இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ விடுற மாதிரி எக்ஸப்ட் பண்ண முடியும்னா ஆகஸ்ட் மந்த்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் செயல்பட்டு வருது. இந்த வேரியஸ் யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு காலேஜிலும் யூஜி கோர்ஸுக்காக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஒவ்வொரு டைம் நடத்துவாங்க. அவங்க எல்லாருக்குமே முடிஞ்சு அவங்களுக்கான ரிசல்ட் வந்த பிறகு தான் 3 years LLBக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து விடுவாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்போனா ஆகஸ்ட் மந்தில் மோஸ்ட்லி வந்து 3 years LLB 3 years LLB ஆனர்ஸ்க்கான அப்ளிகேஷன் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் வந்து நீங்கள் 3 years LLB ஆனர்ஸ்க்கோ அல்லது LLBக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் ப்ளஸ் வந்து யூஜி டிகிரி படிக்கிறீங்க இல்லையா, அதனுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் என்ன சப்மிட் பண்ண வேணும்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TC, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. அது யார் யாருக்குன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். அதற்கான வீடியோ நான் வந்து கிளியராக போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ 4 to 5 வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் கட் ஆஃபில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க.
அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப வந்து சப்மிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சப்மிட் பண்ணணுன்றதை ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். உங்களுடைய 10th 12th யூஜி டிகிரி இது எல்லாத்துடைய மார்க் ஸ்டேட்மெண்ட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனுக்கான சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், 7.5 ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், டிசபிலிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் ஆஃபில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ அல்லது செகண்ட் ரவுண்ட்லேயோ வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து வெளியிடுவாங்க. 5 இயர்ஸ்க்கு அந்த ப்ராசஸில் தான் நடந்துருக்கு. ஆன்லைன் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் ஓன் வெப்சைட்லேயே வந்து கொடுப்பாங்க. அது அப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது 5 இயர்ஸ்க்கு இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 3 இயர்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு டேட் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அந்த காலேஜில் எந்த காலேஜில் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் கேட்ட காலேஜ் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜில் அட்மிஷன் பண்ணிக்க. ஆன்லைன் பேமெண்ட்லாம் அட்மிஷன் ஃபீஸ்லாம் கட்டி அதுக்கப்புறம் ரீ அலாட்மெண்ட் உங்களுடைய கட் ஆஃப் பேஸில் வந்து உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ரீ அலாட்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா அதற்கான வீடியோவும் சேனலில் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாத மினிமம் கட் ஆஃப் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்லியிருந்தேன், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு சொல்லியிருந்தேன், அதே போல் சோயலுக்கும் சொல்லியிருந்தேன். இவ்வளோ 45-40% இருந்தாலே உங்களுக்கு சீட்டு கிடைக்குமானா அப்படி கிடைக்காது. இப்போ மினிமமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே இவ்வளோ குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகணும்னா 90% அபோவ் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கட் ஆஃபில் வந்து செலக்ட் ஆவீங்க. அதே போல் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் நீங்கள் செலக்ட் ஆகணும்னா 85%க்கு அபோவ் இருந்தால் தான் செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃப் இருந்தால் தான் செலக்ட் ஆவீங்க. அதே போல் வந்து தேர்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. தேர்ட் ரவுண்டில் உங்கள் 3 இயர்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்கிறத பொறுத்து தான், சீட் அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து தான் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆனது உங்களுக்கு வெளியிடுவாங்க. சோயலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வெளியிடுறதே வந்து டவுட்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்துட்டு சோயலை பொறுத்த வரைக்கும் கம்மியான சீட் அவைலபிலிட்டி தான் இருக்குது. இப்போ வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸான ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் வந்து எக்ஸ்ட்ரா 6 கவர்மெண்ட் காலேஜஸ் புதுப்பாக்கம் அன்று வந்து இன்னொரு காலேஜிலும் அதுக்கப்புறம் வந்து 3 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் கீழே இணைவு பெற்றிருக்கு. ஸோ இந்த வருஷம் 500+ சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் போன வருஷத்தை விட கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாருக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலும் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ அலாட்மெண்ட் கொடுத்து வாங்கிடுங்க. சரி, உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை, ரீ அலாட்மெண்ட் கிடைக்கலன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் நெக்ஸ்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து வாங்கி எந்த காலேஜ் வேணுமோ அங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதற்கான வீடியோ எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதனுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்குதுன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணி கம்மியான அமௌண்ட் தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய ஓன் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.